நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பினஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வள்ளலார் அவர்களுடைய அருள்வாக்கு. இந்த அருட்பெருஞ்சோதினா என்ன, அதை பற்றி ஒரு விளக்கம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஜோதி என்றால் என்ன? ஒரு வெளிச்சம் அல்லது விளக்கு அல்லது ஒரு கதிர்வீச்சு இப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வெளிச்சம் எடுத்துக்குவோமே, ஒரு ஜோதி, பிரகாசமான ஜோதி, அந்த அருட்பெரும் ஜோதி. அப்போது அருள் பெறக்கூடிய ஜோதி இது நாம் தான், நம்ம மனது தான், நம்ம எண்ணங்கள் தான், நம்ம செயல் தான். எல்லாத்துக்கு மேலே நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி உடல் தான். ஆராஸ் ஆஃப் அவர் பாடி, அருட்பெரும் ஜோதி. ஸோ அந்த ஜோதியை நம்ம அருள் பெறுவதற்கு வேண்டி நம்ம திரும்பவும் ஜோதியை வழிபாடு பண்ணுறோம். முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும், அப்படி தானே? அதுபோல் ஒரு ஜோதியை பார்த்து நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை வளர்க்கிறோம். எப்படி வளர்க்கிறோம்? உண்மையான அன்போடு, உண்மையான பாசத்தோடு, உண்மையான பண்போடு, நேர்மையான வழியில், அகிம்சா வழியில். எல்லாத்துக்கும் மேலே என்ன? நேர்மையாக நாம் நம் செயல்களை கவனித்தோமானால் அருட்பெருஞ்சோதி நம் கூடயே இருக்கும். அருட்பெருஞ்சோதி என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. அது நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதை என்று இருந்து கொண்டிருக்கும் ஒரு நெருப்பு தான். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வை நாம் உணர வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு என்ன, அந்த ஜோதியின் நன்மை கிடைக்கும். அதை விட்டு நம்ம வெளியே விளக்க பார்த்து வச்சுட்டு விளக்க பார்த்து தியானம் பண்ணால் நமக்கெல்லாம் சரியாக போயிடும். அதை பார்த்துட்டு நம்ம அருட்பெருஞ்சோதி அர்ப்பஞ்சோதி தனிப்பெருங்கன்னு அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டே இருந்தோம்னா நடக்குமா? திரும்ப சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரி வேறு எப்படி சொன்னேன். மந்திரம் கால் மதி முக்கால். மந்திரம் கால்வாசி தான், மதி தான் முக்கால். அப்போ அதை சொல்ல என்னாகும்? உங்கள் எண்ண அலைகள் அந்த அதிர்ச்சியினால் என்னாகும்? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் குவியக்கூடிய ஒரு இடம் அந்த சிந்தாமணின்னு சொன்னேன் இல்லையா? அந்த சிந்தாமணி என்ன செய்யும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஜோதி எரிய ஆரம்பிக்கும். இந்த ஜோதி எங்கே இருக்குது? கழுத்துக்கு மேலே, தொண்டைக்கு கீழே, மூளைக்கு கீழே. அப்போ அந்த ஒரு ப்ளூ பால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் சிந்தாமணி சக்கரம். அது செயல்படுவது தான் அந்த பெருஞ்சோதி, அருட்பெரும் ஜோதிம்பாங்க. அருட்பெரும் ஜோதி இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். அப்படின்னா நம்ம தான் ஜோதி, அருள் வாங்குகிறோம் அங்கேருந்து. நம்ம வெறும் என்ன சொல்கிறது, வெறும் திரி தான். நம்ம ஃபயர் எங்கே இருக்குது? அங்கேருந்து நம்ம வாங்குகிறோம். அது எப்படி வாங்குகிறோம்? கண் மூலியமாக உள்ளே வாங்குகிறோம், இல்லை நம்ம காற்றின் மூலியமாக சுவாசத்தின் மூலம் உள்ளே வாங்குகிறோம், இல்லைன்னா ஒளியின் மூலியமாக உள்ளே வாங்குகிறோம். பஞ்சபூத தத்துவம் இதில் வந்துடும். அப்போ அந்த பஞ்சபூதம் ஒன்றா சேரும்போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி என்னாகும்? பிரகாசமாக ஒளிவிட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும்? நம்ம சுத்த சன்மார்க்க ரீதியில் போவோம். சன்மார்க்கம்னா என்ன? யாருக்கும் நம்ம எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கிறது, உயிர்வதை செய்யாமல் இருக்கிறது, புலால் உண்ணாமல் இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, அன்னதானம் செய்வது, பொய் சொல்லாமல் இருப்பது, இதுதான் சன்மார்க்கம். ஸோ அப்போ அந்த சன்மார்க்க நிலைக்கு போகிறதுக்கு எத்தனையோ படிகள் இருக்குது, வழிகள் இருக்குது. அதில் இது ஈஸியான வழி. எப்படின்னா, நம்ம எண்ணத்தை நம்ம பரிசீலனை பண்ணி எண்ணம் ஆராய்தல்னு ஒரு ஒரு சாப்டரே இருக்குது. நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய ஒரு அந்த சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் எண்ணம் ஆராய்தல்னு ஒரு சாப்டர் இருக்குது. நம்ம எண்ணத்தை நம்ம ஆராய்ஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எண்ணங்களை அடங்கிடும், நம்ம மாறிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே அக்குவேறு அணிவேறு பிரிக்கும் போது நமக்கு தெரிஞ்சு போச்சா, இவ்வளோதானா, இதுதான் ஆசைப்பட்டாயா பாலகுமாராங்கிற மாதிரி ஆயிடும். அது மாதிரி இந்த விஷயத்துலையும் நம்ம அருட்பெருஞ்சோதியை பார்க்கணும். என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம செயல்களை மாற்றுறதுக்கு எண்ணங்களை நம்ம மாற்றணும், எண்ணங்களை அடக்கணும். எண்ணங்களை அடக்கிறதுன்னு சொல்கிறோம், எண்ணங்களை கைவிட்டுறணும், எண்ணங்கள் வராமல் நிறுத்தணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கவனிங்க. உள்நோக்கு பார்வை. உனக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ கண்ணை இப்படி கண்ணை முன்னீங்கன்னா, நீங்கள் போன மாதம் இந்த நாளைக்கு எந்த ஊருக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி படம் மாதிரி ஓடுது இல்லைங்களா? இங்கே
அதே போல் கண்ணை மூடினா உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இதயம் எங்கே இருக்குது, வவுறு எங்கே இருக்குது, குடல் எங்கே இருக்குது, குந்தாணி எங்கே இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியலனா அப்புறம் வெளியே போய் என்னத்தை போய் தேடுறது? நம்மளே நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியல, அப்புறம் நம்ம இந்த வெளியே தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. உன்னை நீ முதல் அறிந்து கொள், பிறகு நீ அடுத்தவனை பற்றி யோசிக்கலாம். உனக்குள்ளேயே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, நீ ஏன் ஒன்றும் இல்லாமல் டெம்மி பீஸாக உட்காந்துருக்கிறீங்க? அதை மாற்றுக்குங்க. என்றைக்குமே அடுத்தவனை பற்றி யோசிக்காத, கவலைப்படாத. உன்னை பற்றி யோசி, நீ கவலைப்படு, உன் எண்ணங்களை பற்றி நீ ஆராய். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லக்கூடிய சக்தியாகப்பட்டது, சக்தியின் பிம்பம் அதிகரிக்கும். சக்தியின் பிம்பம் அதிகரிச்சுன்னா மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சால் செயல் ஈஸியாக நடக்கும். செயல் நடந்தால் வெற்றி, வெற்றி நடந்தால் என்ன? சந்தோஷம், அப்புறம் அமைதி, முடிஞ்சு போச்சு. இதுதான் அருட்பெருஞ்சோதி. இதைத்தான் வள்ளலார் ஐயா பல ஆங்கிளில் சொல்லியிருக்காரு. அதில் இது ஒரு ஆங்கிள், இதுதான் நிலை. இது பல வழியில் சொல்லியிருக்காங்க, இது ஒரு சின்ன வழி, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வழி நான் அதை சொல்கிறேன். பயன்படுத்துங்க, வெற்றி பெறலாம் வாழ்க்கையில். சாய்ராம்.